சனிப்பெயர்ச்சி அதாவது வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி மார்ச் மாசம் 6ஆம் தேதி அப்படின்னு ஜோதிடர்கள் எல்லாருமே சனிப்பெயர்ச்சி ராசி பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய புத்தகங்கள் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கு. என்னையா திடீர்னு பாலிடிக்ஸ்ல இருந்து நீ பாட்டுக்க ஜோசியம் பக்கம் போயிட்டியா அப்படின்னு கேட்காதீங்க. இதுவும் பாலிடிக்ஸ் தான். பட் ஆனா உண்மையான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இன்னைக்குதான் நடந்திருக்கு. அதாவது அதிமுகவை இத்தனை நாட்களாக பிடித்திருந்த ஓ பன்னீர்செல்வம் என்கின்ற ஒரு சனியனின் பெயர்ச்சி இன்று நடந்திருக்கு. அதிமுகவை பிடிச்ச சனியனான பன்னீர்செல்வம் இன்னைக்கு அதிமுகவில இருந்து பெயர்ச்சியாகி திமுகவை போய் பிடிச்சிருக்கு. அப்பாடா சனி ஒளிஞ்சுதரா அப்படின்னு அதிமுகவினர் எல்லாமே பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, காலம் அப்படிங்கிறது எப்படி அழகா சில விஷயங்களை சரி செஞ்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சசிகலா கட்சி தொடங்கினதால சசிகலா போட்ட எல்லா கேஸும் டமால் ஆயிடுச்சு. இப்ப பன்னீர்செல்வம் போட்ட எல்லா கேஸும் வேலை முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒண்ணுதான், போன இடத்துக்காக விசுவாசமா இரு பன்னீர்செல்வா. நீ பாட்டுக்கே அங்க போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு கருணாநிதி மரணத்துல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் கருணாநிதி சமாதியில உட்காந்துக்காத. அங்க தயிர் வடை தான் கிடைக்கும், அது கூட ஊசி போயிருக்கும் நீ நைட் நேரத்தெல்லாம் போய் தர்ம யுத்தம் பண்ணினா. அதனால ஒருவேளை கருணாநிதி மரணத்துல உனக்கு சந்தேகம்னு ஏதாவது தோணுச்சுனாலும் விடிய காலையிலேயே போயிடு, அப்பதான் வடை ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எடுத்து சாப்பிட்டு வரலாம்.